அமைதியானவர் இடத்தில் இருந்து கோபம் ஏன் வந்தது என்று நினைத்துப் பார். இதுதான் தியானம் என்று சொல்லுகின்றேன். அது ஒன்றே உமக்கு கோபம் வருவதைக் கட்டுப்படுத்த உதவியாக இருக்கும். நான் சொல்லி உனக்குப் புரியாது என்று முனிவர் சொல்லுவார். ஒரு முதியவர் ஒருநாள்தான் தனிமையாக அமைதியாக இருந்து நினைத்துப் பார்த்தவற்றையெல்லாம் வெளிப்படுத்தினார் பாருங்கள். நான் அம்மா மேலே என் கோபத்தை அதிகமாகக் காட்டியிருக்கின்றேன். சின்ன காலத்தில் நான் கேட்டதைத் தரவில்லை என்றால் கத்தியிருப்பேன், ஏசியிருப்பேன், சண்டை போட்டிருப்பேன், வென்றிருப்பேன். ஆனால் மற்றவரிடம் அவ்வாறு நான் கோபத்தைக் காட்டுவதில்லை. என் கோபத்தினால் எதனையும் சாதிக்க முடியாதென மனதுக்குத் தெரியும். வேலைக்காரியிடம் பிள்ளை அதிகம் கத்துவதில்லை. அவள் கத்தட்டும் என்று விட்டுவிடுவாள் என்று அதற்கு சில நாள் அனுபவம் தெரியும். ஆனால் தாயிடம் குழந்தை கத்தத் தொடங்கும். தாய் கத்தவிட மாட்டாள் என்று அது புரிந்து கொள்ளும். வேலை செய்யும் இடத்தில் அதிபர் மேலோ மேலதிகாரி மீதோ கோபத்தை வெளிக்காட்டக் கூடாதென மனதுக்குத் தெரிகின்றது. அதிபருக்கு ஆசிரியர் மேலே கோபம் பொத்துக் கொண்டு வருகின்றது. சந்தர்ப்பம் சரியில்லாத போது கோபம் வருவதில்லை. சந்தர்ப்பம் தனக்குச் சாதகமாக இருக்கும்போது கோபம் சட்டென வருகின்றது. பிச்சைக்காரனுக்கு பிச்சை கொடுப்பவன் ஏசினாலும் கோபம் வருவதில்லை. பிச்சை கொடுப்பவனுக்கு பிச்சைக்காரன் மேலே கோபமும் வருகின்றது. பிச்சை கேட்டு வாரவன் மேல் கோபம் வருகின்றது. ஆனால் கோயில் கட்ட என்று வருகிறவன் மேலே கோபம் வருவதில்லை. நல்ல எண்ணங்கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்து வருகிறவருக்கு ஷூத் மற்றவர் செய்கின்ற பிழை கோபத்தை ஏற்படுத்துகிறது. பெண்சாதி மீது புருஷனுக்கு கோபம் வரக் காரணமும் புருஷன் மேல் பெண்சாதிக்கு கோபம் வரவும் இதுதான் காரணமாகிறது. முனிவருக்கு கடவுளை வணங்காதவர் மேல் கோபம் வருகின்றது. அவதார புருஷருக்கு எவர் என்னதான் செய்தாலும் கோபம் வருவதில்லை. இயலாதவருக்கு கோபம் டக்கென்று வருகின்றது. உடல்சுகம் நன்றாக இருக்கின்றவருக்கு அவ்வாறு அவசரமாக கோபம் வருவதில்லை. முதுமையில் கோபம் வரக் காரணம் உடல் நலக்குறைவாகும் எனக் கூறினார் அந்த முதியவர். அந்த முதியவர்தான் தனிமையிலிருந்து ஒருநாள் நினைத்துப் பார்த்து தன் அனுபவங்களிலிருந்து அறிந்ததைச் சொன்னார். அவர் இந்த அனுபவங்களை நினைத்துப் பார்த்ததிலிருந்து கோபத்தைக் கட்டுப்படுத்தும் மருந்தைக் கண்டுபிடித்ததாகவும் சொன்னார். ஆனாலும் எனக்குக் காலம் கடந்துவிட்டது. பிள்ளைகளாவது இந்த அனுபவங்களை தெரிந்து கொண்டு கோபத்தின் விளைவுகளை புரிந்து கொண்டு கோபம் வரும்போது அதனை அடக்கும் பயிற்சி பெறலாம் என்று அந்த முதியவரே சொன்னார். கோபம் பிரதானமாக உடல் சுகத்தை பாதிக்கும். அடுத்ததாகவே மற்ற விளைவுகள். அடிதை கிடைக்கலாம், வேலை பறிபோகலாம், அன்பவர்களை இழக்கலாம். இவ்வாறு கோபத்தின் விளைவுகளாக ஏராளமானவற்றை குறிப்பிடலாம். இவரின் இந்த நினைவுகளெல்லாம் ஒன்றை மட்டும் சொல்லுகிறது: கோபத்தை மனித மனத்தினால் அடக்க முடியும் என்பதுதான் அந்த உண்மை. மனித மனத்தின் சக்தி சொல்லி அடக்க முடியாது. அங்குமிங்கும் தாவும் மனமானாலும் தன்னை உணர்வதற்கான பயிற்சி அந்த மனதுக்கு அளப்பரிய ஆற்றலை ஏற்படுத்திவிடும். காலங்கடந்து கிழடுகளாகி கோபத்தை அடக்குவதில் எந்த அர்த்தமும் இல்லை. பெற்றார் மேல் பிள்ளை கோபத்தை வெளிக்காட்டுதல் பிழை என்பதை உணர மற்றவர் மேல் கோபம் கட்டுப்படுத்தப்படுவதை நினைத்துப் பார்க்க வேண்டும். ஆசிரியர் மேல் அதிபர் கோபம் கொள்ளும்போதுதான் ஆசிரியராக இருந்தபோதுதான் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டதை நினைத்துப் பார்க்க வேண்டும். பிச்சை எடுப்பவன் மீது கோபம் வருவதைக் கட்டுப்படுத்த கடவுளுக்கு பிச்சை கேட்டு வரும்போது ஏற்படும் பயத்தை நினைத்துப் பார்க்க வேண்டும். இந்த நினைப்புக்கெல்லாம் பெரிதாக அதிக நேரம் தேவைப்படுவதில்லை. இதற்கு மூளையோ கம்ப்யூட்டரோ தேவையில்லை. காரோடிக் கொண்டிருப்பவன் விபத்தை தவிர்ப்பதற்கு விரைவாக எடுக்கும் தீர்மானம் போல் தன்னியல்பான வேலையாகிவிடும். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் தன்னைப் பற்றி எண்ணிப் பார்க்கும் தியான பயிற்சி கோபம் வருவதைக் கட்டுப்படுத்த உதவியாக இருக்கும் என்பதே முத்தையா சுவாமியின் கருத்தாகும்.